பிரச்சனை நல்லா கவனிங்க. என் அண்ணன் திலீபன் அவர்கள் பேசிய உரை இன்று இருக்கு, தட்டி பாத்தீங்கன்னா கேட்கலாம். ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் போறார், ராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்து கொண்டிருக்குது. அங்க விஜய்முனி என்கிற ஒரு ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால ஓங்கி படகையில் அடிக்கிற காட்சி இன்று இருக்கு. அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அதற்கு இந்திய பெருந்தேசம் கொடுத்த தண்டனை உறவை துண்டித்தீர்களா? இல்ல என்ன பண்ணி? அந்த விஜய்முனி இன்னைக்கு வெளியில வந்திருக்கான். அவனை சிறந்த தேச குடிமகன் என்று அறிவிச்சிருக்காங்க. விஜய்முனிய சிறந்த சிங்கள குடிமகன் என்று. அதுக்கு இந்த நாடு கண்டிச்சது இருக்கா? நாம தான் அவனை திட்டோம், எங்க நாட்டின் தலைவர் அடிச்சிட்டாங்க. அப்போது அண்ணன் திலீபன் பேசுறார், அருமை தலைவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே, ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தின் தலைவர் நீங்கள், அதிபர் நீங்கள். உங்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கிற போது ஒரு சிங்கள ராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால் ஓங்கி பிடரில் அடித்தான். பழிதாங்க முடியாமல் நீங்கள் அடித்து பிடித்தீர்கள். அந்த ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா ஐயா? இவ்வளவு பெரிய தலைவன் நம்ம ஏன் இப்படி தாக்குகிறார்களே, அப்பாவி தமிழ் மக்களை இவர்கள் எப்படி தாக்கி இருப்பார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்தே இருக்காதே. சிந்திக்கல. எனக்கு அந்த கடைசி ஒரு 10 செகண்ட் மட்டும் ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துச்சு. மேபி ராஜீவ்காந்தி தலைவர் அவர்கள் அந்த நேரத்தில் அப்படி நினச்சிருந்தா, ஒருவேளை 2009க்கான அந்த ஈழப்போர் நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய தலைவனையே எப்படி அடிக்கிறாங்கன்னா, அப்போ அப்பாவி மக்களை எப்படி அடிப்பாங்கன்ற விஷயத்தை அவர் கவனத்தில் எடுத்துருந்தாருன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும்.